ஹலோ மக்களே, நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தோட முக்கியமான மான்யூமெண்ட் சார்மினாருக்கு வந்திருக்கோம். இந்த சார்மினார் நான் சின்ன வயசில் பார்த்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் இப்போ தான் வந்திருக்கேன். நடுவில் பல மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே போய் பார்க்குற மாதிரியும் பப்ளிக் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் நாங்கள் இங்கே கிளம்பி வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நாங்கள் மேலே போய் என்னெல்லாம் பார்த்தோம், சார்மினார் சரௌண்டிங்ஸில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் ஹைதராபாத்துக்கு வரீங்கன்னா சார்மினாரை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு மேலே போய் பார்க்குறக்கு பெரியவங்களுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் 30 ரூபா. 14 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் டிக்கெட் இருக்குது. இதில் மேலே ஏறுற படியெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்குத்தாகவும் அப்புறம் வளைஞ்சும் இருக்குது. அதனால் வயசானவங்கலாம் வரீங்க அப்படின்னா இதில் ஏறுறதை தவிர்க்கணும். மேலே போய் கஷ்டப்பட்டு ஏறி அந்த பார்க்க வியூவுக்கு ஒர்த்துன்னே சொல்லலாம். ரொம்பவே அழகாக இருந்தது. சார்மினாரை சுற்றி ஒரு 4 ரோடு பார்க்க முடியும். அதில் 2 ரோடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஷாப்பிங் தான். உங்களுக்கு உள்ளே எந்த வெஹிக்கிள்ஸும் அலோடு கிடையாது. ஒரு ஆட்டோ உங்களுக்கு ஒரு தூரத்தில் தான் இறக்கி விடுவாங்க. ஆட்டோவோ டாக்ஸியோ ஒரு தூரத்தில் இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த ஷாப்பிங்கெல்லாம் கடந்து தான் நடந்து இந்த சார்மினாரை பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மேலே பார்க்கலாம் நீங்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கிட்டத்தட்ட 450 வருஷத்துக்கு மேலே இருக்கிற மான்யூமெண்ட். ரொம்பவே ஸ்பெஷலானது. ஹைதராபாத் ஓட லோகோலெல்லாம் இந்த சார்மினார் இடம்பெற்றிருக்கும். ரம்ஜான் டைமுக்குலாம் இந்த சார்மினார் பக்கம் வந்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ஷாப்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இப்போயுமே நீங்கள் இறங்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், பிரியாணி, சிக்கன் பாவ், அப்புறம் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் லேடிஸ்க்கு ஷாப்பிங், செப்பல்ஸு, அப்புறம் பேங்கிள்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸ்லாம் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் பயங்கரமாக கிடைக்கும். பேர்ல்ஸுக்குன்னே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பேர்ல்ஸ் இங்கே சார்மினார் சரௌண்டிங்ஸில் கிடைக்கும். மொத்தத்தில் சார்மினாரும் அதோட சரௌண்டிங் ஏரியாவும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அதனால் நீங்கள் ஹைதராபாத் வரீங்க அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. நிறையா திங்ஸும் வாங்கிட்டு போங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.